அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாய உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் திரானா, அன்புறவர்களுக்கும் நேர வணக்கம். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாய உடவியலாளர் இராமேந்திரன் அவர்கள் இணைந்து அங்குள்ள அரசியல் நிலைமைகளை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இராமேந்திரன், நாங்கள் இந்த அரசியல் கலை நிகழ்ச்சியில் இப்பொழுது முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டு இலக்காகி பலியாகி இருக்கிறார் என்ற செய்திகள் வந்திருக்கிறது. என்ன நடந்தது என்று கூறுவீர்களா? உண்மையில் நேற்றைய தினம் அவருடைய வீட்டிலிருந்து அவர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களோடு மீட்கப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு குறிக்கப்பட்ட சில நேரத்துக்குள்ளாகவே அவர் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அவர் வீட்டிலே இருக்கின்ற போது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலைமையில் தான் அவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட நிலைமையிலே அது அவருடைய நெஞ்சு பகுதியிலே துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாகத்தான் மருத்துவமனை தரப்பு தகவல் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த நெஞ்சு பகுதியிலே இலக்கு வைக்கப்பட்டு அந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதன் காரணமாக அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அவர் உடனடியாகவே அவர் இறக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறையிலே சேவையாற்றிய ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி அவர் ஓய்வு பெற்ற நிலைமையிலே, ஓய்வு நிலையிலே வீட்டிலே ஓய்வை கழித்திருக்கின்ற நிலைமையில்தான் அவர் இவ்வாறான ஒரு துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அவருடைய மரணம் ஒரு மர்மமான ஒரு மரணமாகத்தான் இதுவரை கவனிக்கப்பட்டு வருகின்றது. மர்மமாக என்று நீங்கள் கூறும்பொழுது அவருடைய இறப்பு தற்கொலைதான், அதற்கு தற்கொலைதான் காரணம் என்று சொல்லப்படுகிறதே. உண்மையிலே அவர் அந்த துப்பாக்கியால் அதிலே ஒரு முரண்பட்ட தகவல். நேற்றைய தினம் உடனடியாக வெளிவந்த செய்தியிலே அவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக வழங்க வைத்திருந்த துப்பாக்கியினால், கை துப்பாக்கியினால் தான் அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என்பதாக கூறப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய 2 மெய்ப்பாதுகாவலர்கள் அவருக்கு வழங்கப்பட்டதாகவும், அந்த மெய்ப்பாதுகாவலர் ஒருவருடைய துப்பாக்கியை இயங்கு நிலையை சரிபார்ப்பதாக கூறி இவர் வேண்டியதாகவும், அந்த துப்பாக்கியினால் தான் இவர் சுடப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார். ஆகவே தன்னுடைய பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதுகாவலருடைய துப்பாக்கியை வாங்கி அதன் மூலமாக தானே தன்னை தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்பதாகத்தான் இப்போது சொல்லப்படுகின்றது. நேற்றைய தினமே அது தற்கொலை என்பதாக இவர்கள் அடையாளப்படுத்தி விட்டார்கள். அது உண்மையிலே ஒரு தவறான ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. என்றால் ஒரு தற்கொலை மரணம் என்பதை விசாரணைகளுக்கு பின்னர் ஒன்று தூக்கில் தொங்கி தற்கொலை செய்வதை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். மற்ற வேறு வேறு வழிமுறைகளிலே அவர்கள் தற்கொலைக்காக முயற்சிக்கின்ற விடயங்கள் இப்ப இது கூட தற்கொலையாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய மரணம் ஒரு மர்மமாக நிகழ்ந்திருக்கின்றது. அதை உரிய முறையிலே விசாரணைகளை செய்வதற்கு முன்னரே இது தற்கொலை மரணம்தான் என்கிற முடிவுக்கு வருகின்ற போது அந்த விசாரணையை இது திசை திருப்பக்கூடிய ஒன்றாகத்தான் இது அமையும். ஆகவே இந்த தற்கொலை மரணம் என்கின்ற வகையிலே இவர்கள் அதற்கான சில சாத்திய கூறுகளை இவர்கள் உணர்ந்தாலும் நான் முன்ன குறிப்பிட்டதை போன்று முன்னுக்கு பின்புறனான தகவலாக இருக்கின்றது. அவர் முதலில் தன்னுடைய துப்பாக்கியை பயன்படுத்தினார் என்று கூறினார்கள். இப்போது பாதுகாவலோட துப்பாக்கியை பயன்படுத்தினார் என்று கூறினார்கள். அதிலும் குறிப்பாக அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் மற்றும் 2 காவலர்கள் அவர்களுடைய வீட்டில் இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவருக்கு இவ்வாறான ஒரு சம்பவம் நேர்ந்திருக்கின்றது. ஆகவே இதுவரை கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்டவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாக. ஆகவே அரசாங்கம் இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினாலும் அரசு தரப்பிலிருந்தே இது உடனடியாக இது தற்கொலை மரணம் என்று கூறியது பல தரப்பாலும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்பட்டு வருகின்றது. எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்கின்ற என்றால் ராமேந்திரன், இப்போ முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த ஒருவர் தற்கொலை செய்யும் அளவுக்கு சென்றிருப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையில் பல்வேறு கோணங்களிலே இது சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் கேட்கிற கேள்வி உண்மையிலே ஒரு நியாயமான கேள்வி. ஒரு 35 ஆண்டுகள் ஒரு காவல்துறையிலே இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்திலே கடமையாற்றிய ஒருவர், அதிலும் இலங்கை ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய ஒருவர், ஒரு இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தினுடைய உயர் பதவியாக இருக்கக்கூடிய அந்த போலீஸ் மா அதிபராக ஒரு கடமையாற்றிய ஒருவருக்கு இருக்கக்கூடிய பக்குவ நிலை, அந்த 35 ஆண்டு கால
அவருடைய போலீஸ் திணைக்கள பயணம் என்பது அவருக்கு அவ்வாறான ஒரு பக்குவநிலையை கொடுத்திருக்கும் என்று நம்பலாம் நிச்சயமாக. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர் தானாக தற்கொலை செய்கின்றார் என்று சொன்னால், ஒரு சாதாரண ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக, இல்லை வேறு தனிப்பட்ட விடயங்களுக்காக அவர் அவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் என்று நாங்கள் கருத முடியாது. அவர் ஒரு சாதாரண ஒரு விளிம்பு நிலை குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒருவரோ, இல்லை ஒரு சாதாரண ஒரு பாமர மகனோ கிடையாது. இன்றைய பொருளாதார நிலைமைகளிலே, இல்லை எதிர்கால நிலை தொடர்பாக கருத்தில் கொண்டு விரக்தியின் நிலையிலே அவ்வாறான ஒரு முடிவெடுப்பதற்கு. நிச்சயமாக ஒன்று அவராக இந்த முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டார். அதைவிட அவர் ஒருவேளை அவர்தான் அது தற்கொலை செய்திருப்பாராக இருந்தால், அவரை தற்கொலைக்கு தூண்டிய காரணிகள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. முன்னர் நான் குறிப்பிட்டதைப் போன்று, இது ஒரு சாதாரண ஒரு வாழ்வியல் நெருக்கடியாகவோ, தனிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட விடயங்களுக்காக, முரண்பாடுகளுக்காக ஏற்பட்ட ஒரு தற்கொலையாக அது நிச்சயமாக இருக்காது. அவர் தொடர்பான பல விடயங்கள் அவருடைய அந்த கடந்த காலமாக இருக்கட்டும், இல்லை இறுதி காலமாக இருக்கட்டும், அந்த காலகட்டங்களிலே அவரோடு தொடர்பட்டு, இல்லை அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ரகசியங்கள், அந்த விடயங்கள் காரணமாகவும் ஒருவேளை அவருக்கு இந்த இவ்வாறான ஒரு நிலையை அவர் தூண்டப்பட்டிருக்கலாம். இல்லை தற்கொலையாக அமையக்கூடிய வகையிலே அந்த மர்மமான அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடும். ஆக பல கோணங்களிலே தான் சாதாரண ஒரு அந்த போலீஸார் ஒரு சாதாரண ஒரு ஒரு பொதுமகனுடைய மரணத்தையே பல்வேறு கோணங்களிலே விசாரிப்பார்கள். ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு தலைமை பொறுப்பிலே இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய மரணத்தை எடுத்தெடுப்பிலே தற்கொலையாக இவர்கள் கூறிக்கொண்டு, அந்த விடயத்தை இவர்கள் ஒரு 19ஆக கடந்து செல்ல முற்படுவது என்பது பல ஐயப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே நீங்க கேட்டதைப் போன்று அவர் தானாக இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், தூண்டுதல்கள் இருக்கலாம். இல்லை ஏற்கனவே இடம்பெறுவதைப் போன்ற ஒரு மர்ம மரணங்களாக அ இது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். அதாவது அவர் கொலையாக கூட இருக்கலாம். அவருடைய குரலை மௌனிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக, அவர் வாயை திறந்து உண்மைகளை கூறினால் யார் யார் சட்டத்தின் பிடியிலே சிக்குவார்களோ, அப்படியானவர்களினால் கூட இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கக்கூடும். இன்று இப்ப இன்று வருகின்ற தகவல் அடிப்படையிலே அவருடைய பாதுகாவலரிடமிருந்து தான் அந்த துப்பாக்கி வேண்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இதிலே விசாரணையோட இறுதி கட்டத்திலே இது எப்படியான ஒரு நிலையை வந்தடையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அ அதைவிட அவர் அவருடைய பணிக்காலத்திலே இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற ஏதாவது விடயங்கள் தொடர்பான விசாரணைகளிலே, அவர் ஏதாவது மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ச சம்பவங்களுக்கு அவர் எதிர்கொண்டாரோ தெரியவில்லை. ஏனால் 35 ஆண்டுகளாக நாட்டினுடைய ஒரு பொலிஸ் திணைக்களத்திலே நாட்டுக்காக சேவையாற்றிய ஒரு உயர் அதிகாரி, ஒரு அரசியல் காரணங்களுக்காகவோ, இல்லை வேறு விடயங்களுக்காக விசாரணை என்ற பெயரிலே அவர் ஒரு துன்புறுத்தப்படுகின்ற போது, அது உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு அ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம். ஆகவே விசாரணையுடைய முடிவு வரை நாங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குன்னா, அந்த விசாரணைகள் கூட நேர்மையாக இடம்பெறுமா? கடந்த இப்ப எத்தனையோ இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் வந்தாலும் உடனடியாக விசாரணை குழு அமைத்து இந்த விடயத்தினுடைய தீவிரத்தன்மையை நீர்த்து போக செய்து விடுவார்கள். எதிர்ப்பை வலுக்குறைப்பு செய்வதற்கு விசாரணை குழு அமைத்து விட்டால் சரி. நாங்கள் விசாரணை குழு அமைத்திருக்கின்றோம். விசாரணை குழு நடைபெறுகின்றது. அதுக்கு பின்னர் அறிக்கை வரும். அதுக்கு பின்னர் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்பதாக அதையே கடந்து விட்டு அடுத்த விடயத்துக்கு சென்று விடுவார்கள். ஆகவே இது ஒரு மர்ம மரணமாகத்தான் இது நிச்சயமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. தானாக அவர் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு ஏதுநிலை இல்லை. அது தொடர்பாக இவர்கள் எந்த கோணத்திலே விசாரணைகளை முன்னெடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மர்ம மரணம் என்று நீங்கள் கூறும்பொழுது, இந்த அதிகாரி ஈஸ்டர் விவகாரத்தில் சாட்சியம் வழங்கியிருந்தார். இந்த சாட்சியம் வழங்கிய நிலையில் திடீரென்று இவருடைய உயிரிழப்பை சந்தேகம் எழுப்புவது போல் தெரிகின்றது. அவ்வாறு அங்கே பார்க்கப்படவில்லையா? நிச்சயமாக அவ்வாறுதான் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்ற எதிர்த்தரப்புகளினால் இன்று அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற அந்த அந்த சம்பவம் தொடர்பாக இவர் முக்கியமான சாட்சியத்தை வழங்கியிருக்கின்றார் என்றும், அவ்வாறு ஒரு முக்கியமான ஒரு சாட்சியமாக இருக்கக்கூடிய ஒருவர் உடைய மர்மமாக மரணித்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையோ, இல்லை வேறு வகையிலான விசாரணைகளினாலோ, இவருடைய வாக்குமூலத்தினால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுமோ, அவர்களினால் தான் இந்த ஒருவேளை இந்த மரணம் நிகழ்த்தப்பட்டதோ, இல்லை அவர்களுடைய தூண்டுதலினால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கின்றதோ என்ற கோணத்தில் எல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே உண்மையிலே சி.டி. விக்ரமரத்ன அவர்கள்
ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு பொலிஸ் திணைக்களத்தில் ஏற்பட்ட அந்த பதவி மாற்றங்களுக்கு பிற்பாடு இவர் ஒரு பிரதி பொலிஸ் மா அதிபராக கடமையில இருந்து பின்னர் பொலிஸ் மா அதிபராக பதவியேற்று ஒருவர். ஆகவே நல்லாட்சி காலத்திலே இவர் பொலிஸ் மா அதிபராக பிரதி பொலிஸ் மா அதிபராகவும் பொலிஸ் மா அதிபராகவும் இவர் அங்கே கடமையாற்றியிருந்த நிலைமை இருக்கின்றது. அதற்கு பின்னரும் நான் நினைக்கிறேன் இப்போது பணியோய்வு வரை ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பு வரை இவர் பொலிஸ் மா அதிபராக ஒரு கடமையாற்றுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அந்த சம்பவத்தோடு தொடர்பு என்பதை நாங்கள் அந்த தகவல்கள் வெளிவருகின்ற போதுதான் நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது இலங்கையை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான தாக்குதல்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அந்த விடயத்திலே ஒரு சாட்சியம் வழங்கிய ஒரு போலீசினுடைய ஒரு உயர் அதிகாரியை கூட ஒரு பாதுகாக்க முடியாத அளவுக்குத்தான் இலங்கையினுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால் பல ஒரு ஐயப்பாடுகளை எழுப்பி நிற்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. இன்னொரு சந்தேகத்தை எழுப்புகின்றது என்னவென்றால், தொடர்ந்து இந்த முக்கிய சாட்சிகள் மர்மமாக உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றதும் ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது. இது தொடர்பாக எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? உண்மைதான். ஏற்கனவே திரைசேரியிலிருந்து நிதி காணாமலா போன சம்பவத்தை வெளிப்படையாக முதலாக கண்டுபிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த 25 மில்லியன் பணம் அவ்வாறு மாற்றப்பட்ட விடயத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக உரிய தரப்புக்கு அது செல்லாமல் இடைநடுவிலே யானை விழுங்கிய விளாம்பழத்தை போன்று வெளியே பார்க்கின்ற போது விளாம்பழம் போன்று தெரியும். எடுத்து பார்த்தா தனி யானை அந்த துளையினூடாக அந்த சகலவுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய சதைகளை உறிஞ்சி எடுத்து போட்டிருக்கும். அதே போன்று வெளியே பார்வைக்கு அந்த பணம் செலுத்தப்பட்டதற்கான கணக்கு ஆவணங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் உரிய தரப்புக்கு அது சென்று சேரவில்லை. ஆகவே அவ்வாறான ஒரு மோசடி மிக நூதனமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த விடயத்தை முதலே கண்டுபிடித்து வெளியே கொண்டு வந்த அந்த அதிகாரி கூட அடுத்தடுத்த நாள் திடீரென்று மர்மமான முறையிலே அவர் உயிரிழந்திருந்தார். அவருடைய தேநீரிலே விஷம் கலக்கப்பட்டதாக கூட தகவல்கள் வெளிவந்தது. ஆகவே அது திட்டமிட்டு அது ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்பட்டது என்றால் தற்கொலையாக இவர்கள் கூறினாலும் அவர் அந்த விடயத்தை கண்டுபிடித்து வெளியே சொன்னதன் காரணமாக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய தரப்பினர் அவரை அவ்வாறு கொலை செய்திருக்கலாம். அவருடைய தேநீரிலே அவ்வாறான விஷத்தை கலந்து அவரை கொலை செய்திருக்கலாம் என்பதாக கூறப்பட்டது. அதே போன்று இன்னொரு அதிகாரியும் அந்த குறிக்கப்பட்ட காலத்திலே தற்கொலை செய்திருந்ததாக சொல்லப்பட்டது. உண்மையிலே இப்படியாக இந்த மிக ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளாக நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 பேர் ஒரு முக்கியமான ஒரு விடயங்களிலே சாட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு தற்கொலை செய்து மரணம் அடைந்ததாக சொல்லப்பட்டது. அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டாலும் இன்று வரை அது தொடர்பான உண்மை விவரங்கள் வெளிவரவில்லை. அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன, உண்மையிலே அவர்கள் தற்கொலை செய்தார்களா, இல்லை தற்கொலை என்ற போர்வையிலே இடம்பெற்ற அந்த மரணத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்ற விடயம் எதுவுமே இன்று வரை அந்த விசாரணை தொடர்பான எந்த தகவல்களுமே வெளிவரவில்லை. ஆகவே வெறுமனே செய்திகளாக இது கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் காணப்படும். அதில் தான் இது ஒரு பாரிய ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. எடுத்த எடுப்பிலேயே முன்னாள் போலீஸ் மா அதிபருடைய மரணம் ஒரு தற்கொலை மரணமாக அடையாளப்படுத்தி அதை அடுத்த நிலைமைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உயர் போலீஸ் அதிகாரியினுடைய மரணம் மர்மமான முறையில மரணித்திருக்கின்றார் என்றால் நாட்டினுடைய நிலை எங்கே இருக்கின்றது, நாட்டு சாதாரண மக்களை எவ்வாறு இந்த நாடு அரசாங்கம் பாதுகாக்க போகின்றது என்ற கோணத்திலே மக்கள் சிந்திப்பதற்கு போராடுவதற்கான வாய்ப்புகளை இல்லாமல் செய்வதற்குத்தான் அவர் தற்கொலை செய்து மரணம் அடைந்தார் என்பதாக கூறுவதனூடாக அந்த நிலையை வலுக்குறைப்பு செய்வதற்கு இவர்கள் எத்தனிக்கின்றார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான மரணங்கள் எல்லாவற்றையுமே தற்கொலை மரணங்களாக முடித்து விட்டால் அந்த விசாரணை என்பது அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை. அது அப்படியே தற்கொலையாக முடித்து விட்டால் மேற்கொண்ட எந்தவித தொடர் நடவடிக்கைகளும் செல்லாது. ஆகவே அவ்வாறான ஒரு உள்நோக்கத்துக்காக இந்த விடயங்கள் அரசியல இருப்பவர்களும் அதுக்கு துணை போகின்றார்களா, இல்லை ரகசியமான முறையில இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு காலங்கள் சென்றால் கூட அந்த உண்மைகள் வெளிவருமா என்கின்ற ஒரு நிலை, அது 100% ஒரு உறுதிப்பாடு இல்லாத நிலைமை. ஆகவே இதிலே அந்த மரணங்களுக்கு பின்னால் ஆளுங்கட்சியோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கின்றார்களா,
இல்லை எதிர்த்தரப்பிலே இருந்து இவ்வாறான சட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் சிக்கினால் சிறை செல்ல வேண்டி வரும் என்ற அச்சத்திலே இருப்பவர்கள் இவ்வாறான விடயங்களை செய்கின்றார்களா என்பதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் கடைபிடித்து வருகின்ற மௌனமும் அணுகுமுறையும் நிச்சயமாக பலத்த ஐயப்பாடுகளை எழுப்புகின்றது. உண்மையிலே எங்களுடைய தளலீகி முத்துக்குமார் அந்த மரண சாசனத்திலே குறிப்பிட்டதை போன்று கருணாநிதி அவர்களுடைய அந்த ஊழல் முறைகேடு இந்த விடயங்களை குறிப்பிடுகிற போது தேனெடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருந்திருப்பான் என்ற வகையிலே இந்த அரசாங்கமும் அவ்வாறு இந்த விடயங்களோடு ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புபட்டுத்தான் இந்த மரணங்களை எல்லாம் மூடி மறைத்து இதை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றதோ ஒன்றுதான் எண்ண தோன்றுகின்றது. ஏனால் இன்று வரை எந்த விடயங்களுக்கும் உண்மைகள் கண்டறியப்படவில்லை. அந்த நான் நினைக்கிறேன் திரைசேரி அந்த நிதியமைச்சருடைய செயலாளரும் அவரும் இவ்வாறு மர்மமான முறையிலே உயிரிழந்திருந்தார். ஆக அந்த விடயங்கள் எல்லாம் நடந்து சில மாதங்களாகின்ற நிலைமையிலே எந்த விடயங்களுமே கண்டுபிடிக்கப்படாத நிலைமை காணப்படுகின்ற போது அரசாங்கமும் அசம்பந்த போக்கிலே இருக்கின்றதா என்ற கேள்விதான் எழுப்ப வேண்டி இருக்கின்றது. நீங்கள் பொழுது திரைசேரி தொடர்பாக கூறும்பொழுது இந்த திரைசேரியிலிருந்து நிதி விடுவிப்பு விவகாரம் தெரிந்தானே நீங்கள் அதை அவதானித்திருப்பீர்கள். அதில் எஃபிஐயுடைய விசாரணை குழு அங்கே களமிறங்க உள்ளதாக செய்திகள் வந்திருக்கிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஏற்கனவே நாங்கள் அந்த விடயங்களை பார்த்திருக்கணும். 25 மில்லியன் ரூபாய் இந்த திரைசேரியிடம் இருந்து அந்த வெளிநாட்டு நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டதும், அதே போன்று தபால் திணைக்களத்துக்குரிய நிதி 6 மில்லியன் 25 மில்லியன் தொகையும் அவ்வாறு மாற்றப்பட்டது. அவ்வாறு மாற்றப்பட்ட தொகை கூட உரிய நிறுவனங்களுக்கு சென்று சேராத ஒரு நிலைமை காணப்பட்டது. இந்த நிலையில் தான் அந்த விடயம் தொடர்பாக எஃபிஐ-னுடைய ஒரு விசாரணை குழு அந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும், மிக விரைவிலே அவர்கள் இலங்கைக்கு வருகை தர இருப்பதாகவும், இலங்கைக்கு வருகை தந்து இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகளை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது இந்த விடயத்திலே ஒரு முன்னேற்றகரமான நிலைமைகள், இல்லை உண்மைகளை கண்டறியக்கூடிய ஒரு நிலைமைகள் கூட ஏற்படும். என்றால் எஃப்இஐ ஒரு உலகத்திலே ஒரு மிக ஒரு ஒரு பிரபலமான ஒரு புலனாய்வு கட்டமைப்பாக சொல்லப்படுகின்றது. அவ்வாறான நிலைமையிலே அவர்கள் இந்த விடயத்திலே தீவிரம் காட்டி இந்த விசாரணைகளை மேற்கொள்வார்களாக இருந்தால், இவ்வாறு மிக நூதனமான முறையிலே இந்த பண மோசடியிலே ஈடுபட்ட தரப்பினரை மிக விரைவாக அடையாளம் காண முடியும் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது செய்தியினுடைய பின்னணியிலே. இப்போது வரை அவர்கள் வந்ததற்கான இந்த தகவல்களும் இல்லை. ஆனால் மிக விரைவிலே அந்த அமெரிக்காவினுடைய எஃபிஏ என்று சொல்லக்கூடிய அந்த புலனாய்வு கட்டமைப்பினுடைய விசேட குழுவினர் இலங்கைக்கு இந்த விடயம் தொடர்பாக வருகை இருப்பதாகத்தான் இப்போது அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்தில் எஃபிஐயினுடைய உதவியை பெறலாம் என்றால் ஏன் தமிழ் மக்களுடைய விவகாரத்தில் சர்வதேச விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது? இதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. கூறினார்கள் உள்ளக பொறுமுறையினூடாக நாங்கள் எல்லாவற்றையும் விசாரிப்போம் என்றார்கள். இதற்கு மட்டும் எஃபிஐ அழைக்க முடியும் என்றால் ஏன் தமிழர் விவகாரத்தில் அழைக்க முடியாது? உண்மை அந்த 25 மில்லியன் ரூபாய் நிதி மோசடியில் உண்மையிலே ஒரே கட்டத்திலே இடம்பெறவில்லை. 15 தடவைகளிலே இந்த நிதி மாற்றப்பட்டிருப்பதாகத்தான் அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்திலே அறியக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் பல்வேறு படிநிலைகளிலே பல்வேறு உத்தியோகத்தர்கள் அதிகாரிகளுடைய கையொப்பம் பெற்றுத்தான் தனியே ஒரு நபர் கையொப்பமிட்டு ஒரே தடவையிலே மாற்றப்பட்ட விடயம் அல்ல. இந்த நிதி விடுவிப்பு தொடர்பான ஆவணங்களிலே பலர், ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் அதிலே கையொப்பமிட்டு தான் அதை அனுமதித்து இருக்கின்றார்கள். அதைவிட 15 அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் தான் இந்த பணம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. பல கட்டங்களாகத்தான் இந்த நிதி வந்து ஒவ்வொரு தொகையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இது நிச்சயமாக அந்த திரைசேரியிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதிலே கையொப்பமிட்டவர்கள், அதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து நிச்சயமாக உள்ளேதான் இருக்கின்றார்கள். நீங்க குறிப்பிட்டதை போன்ற இவர்கள் எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் உள்ளக பொறிமுறை எங்களுடைய சிறப்பாக செயல்படுகின்ற அதற்குள்ளாக நாங்கள் எல்லா விடயங்களையும் செய்வோம் என்று கூறுபவர்கள் ஏன் இந்த விசாரணையை அங்கிருந்து ஆரம்பிக்க முடியாது? முதலிலே அந்த கையொப்பமிட்டவர்கள், அதை அனுமதித்தவர்களிடம் இந்த விசாரணைகளை ஆரம்பித்து அதை ஏன் இவர்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது? ஒரு சாதாரணமாக ஒரு நிதி முறைகேடு, நிதி மோசடி தொடர்பான விடயத்தையே உங்களால் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக விசாரணைகளை இவ்வளவு ஒரு அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை உங்களால் செய்ய முடியாமல் அமெரிக்காவினுடைய எஃபிஐ குழு தான் இங்கே வந்து இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கேட்டது போல நியாயமான கேள்வி. தமிழ் மக்களுடைய விடயம் என்பது இன்று கொன்றவர்கள் இலங்கை அரச படைகள். அந்த அரச படைகளுக்கான கட்டளையிட்டவர்கள் முன்னாள் அரச பிரதானிகளாக இருந்தவர்கள்.
ஆகவே அரசாங்கம் என்ற வகையிலே அந்த அரசாங்கத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த முப்படைகளை எந்த விதத்திலுமே நெருக்கடிக்குள்ளாக விரும்ப மாட்டார்கள். ஆகவே ஒரு குற்றவாளியே தன்னைத்தானே விசாரிப்பதை போன்ற ஒரு செயல்பாடுதான் அந்த உள்ளக பொறிமுறைக்குள்ளாக தமிழின படுகொலைக்கு இந்த செம்மணி விவகாரம் உள்ளிட்ட விடயங்களுக்கான விசாரணை பொறிமுறை அவ்வாறுதான் தன்னைத்தானே அவர்கள் விசாரிப்பதுகின்ற ஒரு கேலித்தனமான நடைமுறை தான் அது. அதன் காரணமாக தான் தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணை கோருகின்றார்கள். மற்றது இந்த 72 ஆண்டுகால இலங்கையினுடைய சுதந்திர வரலாற்றிலே எந்த ஒரு விசாரணை இன்று 83ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை இடம்பெற்றது. அதற்கும் விசாரணை குழு அமைத்தார்கள். இன்று வரை அதுக்கான காரணங்கள், அதுக்கு காரணமானவர்கள் கண்டறியப்படவில்லை. அந்த விசாரணை அறிக்கை எங்கே இருக்கின்றது, என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது. இப்படியாக பல ஆயிரக்கணக்கான விசாரணை குழுக்கள் தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் உள்ளிட்டவற்றுக்கு அமைக்கப்பட்டது. எந்த ஒரு விசாரணை குழுவும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அதை நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையிலே எந்த ஒரு சர்வதேச பொறிமுறையும் இலங்கை உள்நாட்டு பொறிமுறையும் இலங்கை விவகாரத்திலே சரியான முறையிலே ஒரு செயல்பட்டதாக எந்த ஒரு வரலாற்று தகவல்களும் இல்லை. அதன் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணையை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இந்த இடத்துல நீங்கள் கேட்ட இந்த கேள்வி உண்மையிலே இந்த 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 நிலைப்பாடு எங்களுடைய தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த கேள்வியை பாராளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது சர்வதேச தரப்பினருக்கு ஏன் நீங்கள் இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்க நின்ற நாளைக்கு எஃப்ஐஏ கூட இவர்கள் கேட்கலாம். அமெரிக்க அரசாங்கத்தை கூட இவர்கள் கேட்கலாம். ஒரு சாதாரணமாக ஒரு நிதி விடுவிப்பு நிதி மோசடி குற்றச்சாட்டிலேயே நீங்கள் இந்த விடயத்தை செய்கின்றீர்கள் என்று சொன்னால் ஏன் நீங்கள் தமிழ் மக்களுடைய இந்த நியாயமான ஒரு செம்மணி வாரம் உள்ளிட்ட இந்த விடயங்களுக்கு எல்லாம் நீங்கள் உங்களுடைய விசாரணையை இதுல கொண்டு வர முடியாது, உங்களுடைய குழுவை அனுப்ப முடியாது என்ற ஒரு கோரிக்கையெல்லாம் அவர்கள் முன்வைக்க முடியும். மற்ற அரசாங்கத்தினுடைய இரட்டை நிலைப்பாட்டை நாங்கள் மிக ஆணித்தரமாக வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். ஆகவே இது எங்களை பொறுத்தவரையிலே இது அரசாங்கம் எப்படி செய்கின்றது என்பதை நாங்கள் விமர்சிக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு அதை கேள்விக்குள்ளாக்கி இதை அம்பலப்படுத்தி எங்களுக்கான விடயங்களை சாதிப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஐநா மனித உரிமை மன்றம் உள்ளிட்ட சகல தரப்பினரும் இதை சுட்டிக்காட்ட வேண்டும். ஏன் இதை செய்யலாம் என்றால் ஏன் செம்மணிக்கு சர்வதேச விசாரணை வர முடியாது, ஏன் சர்வதேச மேற்பார்வைக்குழு வர முடியாது என்ற கேள்வியை நாங்கள் ஆணித்தரமாக எழுப்ப முடியும். ஆகவே அது ஒரு நியாயமான கேள்வி. அது நிச்சயமாக நாங்கள் அரசாங்கத்திடம் அதற்கான பதிலை எதிர்பார்க்க முடியாது. தமிழ் தரப்பிடம் இருந்தால் நாங்கள் இந்த விடயங்களை ஒரு அரசியல் நெருக்கடி கொடுக்கக்கூடிய விவகாரமாக மாற்றி எங்களுக்கான விடயங்களை நாங்கள் சாதிப்பதற்கு முற்பட வேண்டும். அதுதான் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ராமதீரன். நிகழ்ச்சியில் இணைந்து போலீஸ் மா அதிபருடைய விக்ரம ரத்னாவுடைய கொலையா அல்லது தற்கொலையா என்ற தெரியாத ஒரு நிலைமையில் அந்த விடயங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.